ஐயோ நம்மளோட முயல் குட்டி போட்டிருக்கு பாருங்க. ஜஸ்ட் இப்போதான் குட்டி போட்டிருக்கீங்க. நெசுக்காதே வெளியே வராது. பாருங்க எவ்வளோ க்யூட்டா இருக்கு பாருங்க. எத்தனை குட்டி பாருங்க? 2 3 கிடக்குது இங்க. இங்க பாருங்களா 5 குட்டி போட்டிருக்கு மொத்தம். எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. குட்டி குட்டி ஒயிட்டு பிளாக்கு பாருங்களா எவ்வளோ க்யூட்டாக இருக்கிறாங்க. இப்போதான் குட்டி போட்டுச்சு எப்படி போயிட்டு இருக்காரு பாருங்க. உங்க அம்மா வாசனை முடிச்சு போறாரு. கண்ணு திறக்கிறதுக்கு 10-12 நாள் ஆயிடும். எப்படியுமே 3 அந்த 2 எடுத்தேன்னா மறுபடியும் போடுமான்னு தெரியல. சம்டைம் மறுபடியும் போடும். இங்கே பாருங்க அவங்க அம்மா வாசனை பிடிச்சிக்கிட்டு பால் குடிக்கலான்னு போறாங்க. இப்போதான் குட்டி போட்டிருக்கு. நான் பார்க்கவே இல்லை. இன்னைக்கு போடுன்னு நினச்சி பார்க்கல. அந்த கப்பக்கிழங்கு இலை, புல், வாழைப்பழத்தோடு என்னென்னாலும் சாப்பிட்றோம். ஆடு மாடு என்னென்ன சாப்பிடுமோ அவ்வளோத்தையும் சாப்பிடும் இது. அதனால நம்ம வீட்டில் இருக்கிறதே பறித்து போட்டு நேற்று உணவு கிளறி இப்போ தான் இதுக்கு எல்லாம் எடுக்க போயிருக்காங்க பாருங்க. திரும்ப அவங்க அம்மாவை தேடி போகுது பால் குடிக்கிறதுக்கு. வா இது ஒயிட்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது ஒயிட்டாக இருக்கும். இது பிளாக் இல்லைடா. அவங்க அப்பா சம்டைம் பிளாக் கூட இருக்கும். லைட்டாக பிறந்ததுமே நசிக்கிட்டு இருக்குதுங்க. அது எப்படி இருந்தாலும் நசுக்கிறது பாருங்க. ஐயோ கடவுளே பாவமாக இருக்குது. எப்படி இருந்தாலும் நசுங்கிடுது. என்ன தான் பண்ணுறதோ. அட்டை பாக்ஸ் தான் வைக்கணும்னாங்க. நம்ம இன்னைக்கு குட்டி போட்டுன்னு நினச்சே பார்க்கல. இதெல்லாம் ஒழுங்காக இருக்குது. அந்த குட்டி மட்டும்தான் கொஞ்சம் நசுங்கிட்டு இருக்குதுங்க. பாவமாக இருக்குது. சரியாயிடும். நம்ம குட்டி போடுன்னு தெரிஞ்சால் அட்டை பாக்ஸ் வைக்கலாம். குட்டி போடுற சிம்டம்ஸே இல்லை. அதனால தான் கம்முன்னு விட்டுட்டேன். 5 குட்டி இருக்குதுங்க. எவ்வளோ சந்தோஷமான நேரம் பாருங்க. கொஞ்சம் சைஸு சின்னதாக தான் இருக்குது. கொஞ்சம் நல்லா போடும் ஒரு டைம். ஆனால் ஒன்றுத்துக்கு மட்டும் காயாக இருக்குது. கொஞ்சம் நம்ம சேஃபாக பார்த்து வளர்க்கணும். அது குட்டி போடுற சிண்டம்ஸே இந்த வாட்டி இல்லை. முன்னாடி அதை ஃப்ரண்ட்டில் பால் கொடுக்கறதுக்கு தேவையான அந்த இடத்துல உள்ள முடி மொத்தத்தையும் பிச்சு கூடு கட்டும். எந்த சிண்டம்ஸுமே பண்ணாமல் திடீர்னு குட்டி போட்டுருச்சு பாருங்க. நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இல்லைன்னா நசுக்கிடுவாங்க. இவங்க பாருங்க. இவங்கெல்லாம் போன மாதம் போட்டவங்க எவ்வளோ பெருசாகிட்டாங்க பாருங்க. சூப்பராக 6 குட்டி போட்டுச்சு போன மாதமும். அதில் ஒரு குட்டி அப்படி தான் நசுங்கிருச்சு. இது பாருங்க 6 குட்டி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. நல்லா சூப்பராகிட்டாங்க. 1 மாத குட்டி தான். சூப்பராக இருக்கா பாருங்க. இந்த மாதம் இவர் போட்டிருக்காரு. இன்னொருத்தர் குட்டி போட ரெடியாக இருக்கார். அவரை தான் அட்டை பாக்ஸ் வைக்கணும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. அந்த 2 ஒரு 3 5 1 இதாகி போச்சு. அப்போ அதில் பிளாக் மாதிரி தெரிகிற கலர் இந்த மாதிரி வரும். இந்த வருங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னோட சேனலை யாருமே பார்க்க மாட்டேன்றீங்க. சப்ஸ்கிரைப் லைக் பண்ண மாட்டேன்றீங்க. ப்ளீஸ் உறவுகளை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றிங்க. நம்ம முயல் காலையில் 1 குட்டி போட்டுச்சு. இந்த 1 போட்டுக்கிட்டே இருக்கு பாருங்க. இது பாருங்க உள்ளேருந்து வெளியே வருதுங்க பாருங்க. அது போடுறத மறைச்சிக்குது. முக்கில் போய் மூளையில் உட்காந்துக்கிட்டு இருக்குது. தெரியல. இப்போ தான் ஒன்றா போட்டுக்கிட்டு இருக்குது பாருங்க. அந்தளவுக்கு நமக்கு போடுறது தெரியல. இவ்வளோ நேரம் கூடு கட்டிகிட்டு இருந்துச்சு. காலையில் ஒரு முயல் போட்டுருச்சு குட்டி. இது 2வது முயல் போட்டுக்கிட்டு இருக்குது.